ஆல், இது வந்து ஒரு பேக்கிங் ஆர்டர். நம்மளுக்கு சாட்டர்டே வந்து நான் கொரியர் நிறையா இருந்துச்சு. சரி, அது எல்லாத்தையும் ஒன்றா பேக் பண்ணி எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. இது எல்லா செடியுமே ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 3 o'clock இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் ஆர்டர். இது வந்து மார்னிங் க்ளோரி கேட்டிருந்தாங்க, ரூட்டடோட கேட்டிருந்தாங்க. மார்னிங் க்ளோரி எடுத்தோன்னே எப்படின்னா சென்சிட்டிவ் பிளான்ட்டு டக்குன்னு வாடிடும். அதனால் நான் வந்து அந்த ரூட் வந்து நம்ம நல்லா போயிடுச்சுன்னா போதும், டக்குன்னு வந்துடும். ஸோ அதை தண்ணி தெளித்து நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணியிருந்தேன். இது வந்து சிங்கோனியம் பிளான்ட் 25 rupeesக்கு கொடுத்துருந்தேன். நல்லா பெரிய பெரிய செடியாக தான் கொடுத்துருந்தேன். இது வந்து பொன்னாங்கண்ணி, ரெட் கலர் பொன்னாங்கண்ணி. இது ரெண்டுத்துலேயுமே சாயில் வச்சு தான் ரேப் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2-3 days இந்த வெயிலுக்கு தாங்காது பிளான்ட். தண்ணி மட்டும் தெளித்து அனுப்புனேன்னா ஸோ எல்லாத்துலேயுமே வச்சு சாயில் வச்சுருந்தேன். இது வந்து மணி பிளான்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். எல்லா ஆர்டருக்குமே நான் ஏதாவது ஒரு செடி வந்து ஃப்ரீயாக போடணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். இது வந்து டேபிள் ரோஸுமே மல்டி கலரில் எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன். இது வந்து கொலகேஷியா பிளான்ட். அதோட பார்த்திங்கன்னா ரூட் ரொம்ப பெருசாக இருந்தது. நான் வீடியோவில் ஷார்ட்ஸில் கூட எடுத்திருந்தேன். ரொம்ப பெரிய பிளான்ட். அதை கட் பண்ணி ஃபுல் பிளான்ட்டாக போட முடியாதுங்கனால பாதி மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன். இது வந்து வாட்டர் கேபேஜ் ஒரு 5 பீஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் நல்ல கேபேஜாக எடுத்து எக்ஸ்ட்ராவாக 2 கேபேஜுமே எடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எல்லோ கலரில் வராமல் இருக்கணும். வந்திருந்தது அப்படின்னால அதை பிச்சுட்டு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். இது வந்து மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் ரேப் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா பேக் பண்ணியிருந்தேன். இது வந்து செகண்ட் ஆர்டர். இது வந்து போட் பிளான்ட். இது வாண்டரிங் போட். இதுவுமே 2 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேங்கிள்டு ஹார்ட் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே 15 rupees தான் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து பிளாக் டர்ட்டில் வைன். இதையுமே கொடுத்துருந்தேன். இது கூட ஃப்ரீயாக என்ன கொடுத்துருந்தேன்னா மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். எல்லா கட்டிங்ஸ்லையுமே மணி பிளான்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து சீட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சீட்ஸுமே ஒரு சீடு கேட்டிருந்தீங்கன்னா 2 சீடாகவே நான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். எது நிறையா இருக்கோ அதை அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது வந்து வாட்டர் பேம்பு, தண்ணிலையும் வச்சுக்கலாம், அதே மாதிரி மண்ணுலேயும் வச்சு வளர்த்திக்கலாம். 45 rupeesக்கு நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீ காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதையுமே கீழே வந்து ஃபுல்லாக சாயில் வச்சு தான் அனுப்பிச்சிருந்தேன். என்ன தான் வாட்டரில் போடுற பிளான்ட்டாக இருந்தாலுமே சாயில் வைக்காமல் நான் அனுப்பலை. எல்லாத்துலேயுமே சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஃபுல்லாக தண்ணி டிப் பண்ணி தான் நான் வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இந்த ஆர்டரோட பெரண்டை கட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். பெரண்டை வந்து ரூட்டரோடையே நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட நிறைய வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங்ஸ் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்டர் பிளான்ட் பார்த்திங்கன்னா 25 rupees கொடுத்துருந்தேன். நல்லா பெரிய பிளான்ட். சின்னதாக வச்சிங்கன்னா போதும், ஃபுல்லாக உங்களுக்கு படர்ந்து வந்துடும். முக்கியமாக நிலத்தில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி நிறையா வந்துடும். இதையுமே மண் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மேலே எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே தண்ணி தெளிச்சிருந்தேன். இது அவங்களுக்கு வச்ச ஃப்ரீ கட்டிங்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா ரேப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணி பக்காவாக பேக் பண்ணிட்டேன். இது வந்து அடுத்த ஆர்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசிப்பத்திரி பிளான்ட். இந்த ஆர்டர் கூடயுமே வந்து ஃப்ரீ பிளான்ட்ஸ் வச்சுருந்தேன். இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் ட்ரீ பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ரேப் பண்ணி இவ்வளோ பெரிய பிளான்ட் அனுப்புகிறோம். ஸோ சாயில் ரொம்ப முக்கியங்கிறனால ஃபுல்லாக சாயில் வச்சு ரேப் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இது க்ரௌன் ஆஃப் த்ரான்ஸ். இதுவுமே கட்டிங்ஸ் நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு புது செடிகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் எனக்கு கேட்லாக் மேக் பண்ணவே இல்லை நம்ம சேனலுக்கு. ஏன்னா எப்போ எந்த பிளான்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்கனால நான் அதை மேக் பண்ணல. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிடுவேன். இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக பேக் பண்ண ஆர்டர். இதுலேயுமே எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு, இது வந்து லில்லி பல்ப் கேட்டிருந்தா. சரி, அவளுக்குமே லில்லி பல்ப் வந்து கொஞ்சம் வச்சு சாயில் வச்சு ரேப் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து பேபி சன்ரோஸ். அதுக்கப்புறம் இது ஜிசி பிளான்ட். நல்ல பெரிய பிளான்ட். இது வந்து நம்ம 40 rupeesக்கு கொடுத்துருந்தோம். ரூட்டடாகவே கொடுத்துருந்தேன். இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. இது வந்து 10 rupeesக்கு ஓமவல்லி கட்டிங்ஸ். அதுக்கப்புறம் 10 rupeesக்கு மணி பிளான்ட் கட்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ பிளான்ட்ஸுமே வச்சுருந்தேன். பிரண்டை பிளான்ட்டுமே ஒன்றா சேர்த்து வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய இந்த ஆர்டருக்கு நிறையா போட்டிருந்தேன். 15 rupeesக்கு இது வந்து வெளியே வாங்கணும் அப்படின்னா 20-40க்கு தான் நம்ம வாங்க முடியும். ஒரு 2 இது தான் இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து 15 rupeesக்கு நிறைய வச்சு கொடுத்துருந்தேன். இது அதே மாதிரி பார்டர் பிளான்ட். இதுதான் அந்த கொலகேஷியா பிளான்ட் சொன்னால இவ்வளோ பெரிய பிளான்ட்டை வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஸோ வந்து அந்த பாதி கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே வச்சிங்க, தண்ணிக்குள்ளே வச்சாலும் சரி, இதை மண்ணில் வச்சாலும் சரி, ரொம்ப சூப்பராக வளரும். இதை வந்து அமர்லிலி பல்ப்ஸ் ஒயிட் அண்ட் ரெட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். நிறையா சீடு எங்கிட்ட இருந்ததை அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். எக்ஸ்ட்ராவாக இருந்த எல்லா சீட்ஸுமே அவங்க கேட்டதை விட எக்ஸ்ட்ராவாக நான் வச்சு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து பேக் பண்ணி கொரியர் போடுறப்ப கிட்டத்தட்ட 6 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே கொரியர் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது எனக்கு போடுறப்ப. ஏன்னா ரொம்ப பக்காவாக பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு எல்லாருக்கும் கொரியர் ஸ்லிப்புமே அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். எல்லோரும் பிளான்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ரிவ்யூஸை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.